dear students and parents, welcome to Janus Nee Tamil. நம்மளோட ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரெண்டுத்தோட ரவுண்டு ஒன்றுமே கம்ப்ளீட் ஆக போது. ரெண்டுத்துக்குமே ரிசல்ட் வரதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் நமக்கு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் திங் நம்ம காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா. எந்த காலேஜில் உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா டேரெக்டாக போய் அந்த காலேஜில் நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டியதான். ஸோ அந்த ஜாயினிங் டைமில் நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் மெயினாக கேட்பாங்க அப்படின்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரு செக்லிஸ்டாகவே இப்போ நான் சொல்ல போகிறேன். ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரெண்டு விதமான கவுன்சிலிங்க்குமே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு ஒரே செக்லிஸ்ட்டில் இப்போ நம்ம பிடிஎஃபாக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு வேணும், அதே மாதிரி எத்தனை காப்பீஸ் நம்ம எடுத்துகிட்டு போகணும், பென்ட்ரைவ்லலாம் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்களே அதெல்லாம் உண்மையா, அண்ட் அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஆன்டி ரேகிங், ஹெப்படைட்டிஸ் பி, இந்த மாதிரி நிறைய பயமுறுத்துகிற விஷயம்லாம் இருக்கும். ஐயோ இந்த டாக்குமெண்ட்லாம் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. நமக்கு நிறைய டைம் கொடுப்பாங்க காலேஜஸில். ஸோ நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு குயிக்காக ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அலாட்மெண்ட் லெட்டர். அது ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்காக இருந்தாலும், நீங்கள் ஸ்டேட் கவுன்சிலிங் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்ல சீட் கிடைச்சிருந்தது அப்படின்னா அதோட அலாட்மெண்ட் ஆர்டர். இந்த அலாட்மெண்ட் ஆர்டரை நம்ம ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரெண்டு கவுன்சிலிங்க்குமே நமக்கு ஆன்லைன்லேயே அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துடும். பட் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு மட்டும் டியூஷன் ஃபீஸ் நம்ம ஆன்லைனில் பே பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் நம்மளால டவுன்லோட் பண்ண முடியும். இந்த டியூஷன் ஃபீஸ் பே பண்ணுறோம் இல்லையா, அதோட ஃபீ ரெசிப்டையும் எடுத்து வச்சுக்கணும். பிகாஸ் அதுவுமே அட்மிஷன் அப்போ கேட்பாங்க. பட் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் டியூஷன் ஃபீஸ் எங்கே பே பண்ணுவோம் அப்படின்னா காலேஜ் இருக்கு இல்லையா, டைரக்டா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜில் போகும்போது தான் நம்ம ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா நீட் 2026 அட்மிட் கார்டு. இந்த அட்மிட் கார்டு வந்துட்டு மறந்து போய் மே 3 அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போயிடாதீங்க. ஜூன் 21 இருக்கு இல்லையா, ஜூன் 21 நடந்த ரீநீட் எக்ஸாமோட அட்மிட் கார்டு தான் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நீட்டோட ரிசல்ட் ஸ்கோர் கார்டு வந்தது இல்லையா, அந்த ஸ்கோர் கார்டு எடுத்துக்கணும். அண்ட் நீட் அப்ளிகேஷனோட கன்ஃபர்மேஷன் பேஜ். மோஸ்ட்லி கன்ஃபர்மேஷன் பேஜ் கேட்க மாட்டாங்க, பட் எதுக்குமே நம்ம கையில் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா 10th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட், 11th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட்லாம் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே போத் சைட் நீங்கள் வந்து பிரிண்ட் காப்பியோ இல்லை ஜெராக்ஸ் காப்பியோ போடுறீங்க அப்படின்னா ரெண்டு சைடுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அண்ட் முக்கியமாக ஒரிஜினல் நம்ம கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகாமல் வெறும் ஃபோட்டோ காப்பீஸோ இல்லை பிரிண்டட் காப்பீஸ் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. கண்டிப்பாக ஒரிஜினல் கேட்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்கள் ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்ல உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் கிடைச்சது அப்படின்னா ஓபிசி கேட்டகரி அப்படின்னா ஓபிசி, இடபிள்யூஎஸ், எஸ்சி எஸ்டி கேட்டகரியிலலாம் வரீங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு. சப்போஸ் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் அப்படின்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டிலாம் இருக்கீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி உங்களோட ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி ஃபார் தமிழ்நாடு கவுன்சிலிங். ஆல் இந்தியா கவுன்சிலிங்க்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை கிடையாது. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு கம்பல்சரி நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் நெக்ஸ்ட் கேண்டிடேட்டோட ஆதார் கார்டு, ஸ்டூடெண்டோட ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஆதார் கார்டு ஒரிஜினலும் எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி காப்பீஸ், ஜெராக்ஸ் காப்பியாவோ பிரிண்ட் அவுட் காப்பியாவோ நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி ஃபோட்டோ இருக்கிற மாதிரியான டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் போடுங்க. பிகாஸ் அதில் தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஜெராக்ஸ் காப்பி அப்படின்னா கொஞ்சம் பிளராக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அடிஷ்னலாக ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க. ஸ்டூடெண்டோட பேன் கார்டோ, பாஸ்போர்ட்டோ, ஓட்டர் ஐடியோ, டிரைவிங் லைசன்ஸோ. அண்ட் அதே மாதிரி ஸ்டூடெண்டோடது இல்லாமல் பேரண்ட்ஸோடதும் ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் கம்பல்சரி கையில் எடுத்துகிட்டு போங்க. மோஸ்ட்லி கேட்க மாட்டாங்க, பட் தேவைப்படும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, ஃபேமிலியோட ரேஷன் கார்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ 8 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நீட் அப்ளிகேஷன் அப்போ நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிகாஸ் இதை பற்றி இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயும் சரி, ப்ராஸ்பெக்டஸ்லையும் சரி, எல்லாத்துலேயுமே இதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மோஸ்ட்லி வந்து நேம் டேட் இல்லாத மாதிரியே பார்த்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி 8 ஃபோட்டோ வந்து நேம் டேட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. இப்போ தான் நீங்கள் புதுசாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா பெட்டர் நேம் அண்ட் டேட் இல்லாமல் எடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட்டுமே கம்பல்சரியான்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் நாட் மேண்டேட்ரி. எப்போ இது கம்பல்சரியாக இருக்கும் அப்படின்னா உங்களோட மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் ஏதாவது தப்பாக இருக்குது, இல்லை டேட் ஆஃப் பர்த்தே மென்ஷன் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் பர்த் சர்டிஃபிகேட் கம்பல்சரி நம்ம சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்த் சர்டிஃபிகேட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் மெயினாக இது எல்லாத்தையும் ஏன் அடிஷ்னலாக இருந்தாலுமே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் கிடச்சிது அப்படின்னா டக்குன்னு வண்டி எடுத்துட்டோ கார் எடுத்துட்டோ நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க. பட் இதுவே வேறு டிஸ்ட்ரிக்ட்லேயோ வேறு ஸ்டேட்லேயோ ரொம்ப தூரமாக 1 day 2
டே ட்ராவல் பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் அகைன் அந்த டாக்குமெண்ட்காக வீட்டுக்கெலாம் அலைய முடியாது. ஸோ அதனால தான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும், சப்போஸ் ஏதாவது அடிஷ்னலாக வச்சுக்கிறது நல்லது அப்படின்னா அதையுமே நம்மளோட செக்லிஸ்ட்டில் நான் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக ஒரிஜினல் காப்பியை கையில் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏதாவது ஜெராக்ஸ் தேவைப்பட்டது, பிரிண்ட் அவுட் தேவைப்பட்டது அப்படின்னா கூட பக்கத்தில் போய் எடுத்துக்கலாம். பட் ஒரிஜினலுக்கு நம்மளால எங்கேயும் அலைய முடியாது. அண்ட் நெக்ஸ்ட் போனஃபைட் சர்டிஃபிகேட் ஃபார் ப்ரூஃப் ஆஃப் ஸ்டடி ஃப்ரம் 6th-லேருந்து 12th தமிழ்நாடு ஸ்கூலில் தான் படிச்சிங்க அப்படின்றதுக்கான போனஃபைட் சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். இது வந்து எல்லாருக்கும் கம்பல்சரி கிடையாது. யார் யாருக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட், சிபிஎஸ்இ போர்ட் இல்லாமல் அதர் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா போர்டில் படித்தவங்க, கர்நாடகா போர்டில் படித்தவங்க, அந்த மாதிரி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவைப்படும். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி நீங்கள் இதெல்லாம் அப்ளிகேஷன் போடும்போதே எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்கியிருப்பீங்கல்ல. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட். நீங்கள் பிடபிள்யூடி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கான யூடி ஐடி கார்டாக இருக்கட்டும், பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் நீங்கள் பிளேஸ் ஆயிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், அண்ட் ஐஆர்டி வார்ட் கோட்டா அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி, எந்த ஸ்பெஷல் கேட்டகரியில் நீங்கள் வரீங்க அப்படின்னாலும் அதுக்கான ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, எல்லாத்தையுமே நம்ம பென் டிரைவில் பிடிஎஃபாக போட்டு எடுத்துகிட்டு போவோம். அண்ட் அதே மாதிரி காப்பி, எத்தனை காப்பி நம்ம கையில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா மினிமம் 5 காப்பியாவது எடுத்து வச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு எப்பயுமே ஒரு 3-4 காப்பி கேட்பாங்க. அடிஷ்னலாக நம்ம எப்பயுமே ஒரு காப்பி 2 காப்பி வச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5 காப்பியாவது கையில் வச்சிருக்கணும். அது பிரிண்ட் அவுட்டாகவும் இருக்கலாம், ஜெராக்ஸ் காப்பியாகவும் இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலுமே கிளியராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிறீங்க, பிரிண்ட் அவுட் எடுக்கிறீங்க, ஜெராக்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே கிளியராக படிக்கிற மாதிரி தெளிவாக இருக்கான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பென் டிரைவில் போட்டு, புதுசாக ஒரு பென் டிரைவ் வாங்கி அந்த பென் டிரைவில் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பிடிஎஃபாவோ ஃபோட்டோவாவோ அதில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆதார் கார்டெலாம் இருக்குது, ஃபோட்டோகிராஃப் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் ஜேபிஜி ஃபார்மெட்லேயோ இல்லை ஜேபிஇஜி ஃபார்மெட்டில் வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பிடிஎஃப் இருக்குது அப்படின்னா பிடிஎஃப் ஃபார்மெட், டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிடிஎஃப் ஃபார்மெட்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சிடிலாம் இப்போ பெருசாக யாரும் கேட்கறது இல்லை. ஸோ எல்லாமே பென் டிரைவுக்கு மாறிட்டதுனால எல்லாத்தையுமே பென் டிரைவில் போட்டு வச்சுக்கோங்க. அண்ட் பேரண்ட்ஸ்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும்னு பார்த்தோன்னா பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அம்மாவோடதோ அப்பாவோடதோ, ஃபாதர் ஆர் மதர் யாராவது ஒருத்தவங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி நம்ம எடுத்துக்கணும். அண்ட் அதே மாதிரி பேரண்டோட ஐடி ப்ரூஃப்மே, அதாவது ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, ஓட்டர் ஐடியோ இல்லை டிரைவிங் லைசன்ஸோ அவங்களோட ஒரு ஐடி ப்ரூஃபும் எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் ஆஃப் பேரண்ட்ஸ். உங்களுக்கு ஃபீ கன்செஷன் இருக்குது, போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது. எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, எஸ்சிசி கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட ஆனுவல் இன்கம் 2.5 lakhs கம்மியாக இருக்கணும் இல்லையா, அதுக்கான ப்ரூஃப், இன்கம் சர்டிஃபிகேட் ப்ரூஃபையும் நீங்கள் கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இது இல்லாமல் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ஸ், இதுதான் நிறைய பேர் என்ன பயமுறுத்துறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினாக இருக்கட்டும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு அக்ரிமெண்ட் பார்டுன்னு ஒன்று சொல்கிறாங்களே மேம். என்ன மேம் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் அக்ரிமெண்ட்டே கிடையாதுன்னு சொன்னீங்க, இப்போ என்ன 5 வருஷம் அக்ரிமெண்ட் பார்ட்லாம் சொல்றாங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் பயந்து கேட்டிருந்தீங்க. இந்த அக்ரிமெண்ட் பார்ட் 5 years அப்படின்றது கம்பல்சரி நீங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு 5 years வேலை பார்க்கணும் அப்படின்லாம் இல்லை. ஏதாவது ஒரு பேண்டமிக் வந்துட்டு, கோவிட் மாதிரி ஏதாவது திரும்ப ஒரு பேண்டமிக் வந்துட்டு, நேச்சுரல் டிசாஸ்டர்னால ஒரு பேண்டமிக்ல இருக்கோம், நம்ம கவர்மெண்ட்லேருந்து டாக்டர்ஸ் பற்றாக்குறையா இருக்காங்க, நர்சஸ் பற்றாக்குறையா இருக்காங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட் ஆர்டரோ இதை ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் போடுவாங்க இல்லையா, அந்த டைம்ல அடிஷ்னல் சப்போர்ட்டுக்கு டாக்டர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ அந்த டைம்ல ஸ்பெஷல் ஜிஓ ஏதாவது போட்டு உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் கம்பல்சரி போகிற மாதிரி இருக்கும். இது வந்து மேண்டேட்ரிலாம் கிடையாது. ஏதோ ஒரு பேண்டமிக்கோ டிசாஸ்டரோ வரும்போது மட்டும்தான் இது அப்ளிகபிள் ஆகும். ஸோ அதனால் இது வந்து கம்பல்சரி சர்வீஸ் பாண்டு ராஜஸ்தானில் இருக்கிற மாதிரி, உத்தரப்பிரதேஷில் இருக்கிற மாதிரி கம்பல்சரி சர்வீஸ் பாண்ட்லாம் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் கம்பல்சரி இப்பயே எடுக்கணும்லாம் இல்லை. இதெல்லாமே நீங்கள் அட்மிஷன் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஆன்டி ராகிங் ஃபார்ம்லாம் நான் எங்கே மேம் வாங்குறது, ஜாயின்ட் டிக்ளரேஷன்லாம் எங்க வாங்குறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷன் அப்போதான் கேட்பாங்க, அப்படிலாம் கிடையாது. நீங்க ஒரு காலேஜின் ஜாயின் பண்றீங்க அப்படின்னாலே இந்த ஆன்டி ராகிங் ஃபார்ம், ஜாயின்ட் டிக்ளரேஷன், பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சைன் பண்ற மாதிரி டாக்குமெண்ட்லாம் இருக்கும். ஸோ இது எல்லாமே காலேஜ்லேயே இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். அதனால தான் இது எல்லாத்தையும் நான் அடிஷ்னல் டாக்குமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ எம்பிபிஎஸ் யூனிவர்சிட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் இது காலேஜில் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த அக்ரிமெண்ட் பார்ட் வந்து 100 rupees பார்டில் நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதுக்கான ஃபெசிலிட்டி எல்லாமே காலேஜ்லேயே இருக்கும். அதே மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், மெடிக்கல்
மெடிக்கல் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஃபிட்னஸாக இருக்கீங்க அப்படின்ற சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், இதுக்கு எல்லாமே டைம் பீரியடும் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரே நாளில் அட்மிஷன் போட்டுட்டு நெக்ஸ்ட் டேவே எடுக்கணும்லாம் இல்லை, மினிமம் நமக்கு 1 வீக்குக்கு மேலேயாவது அவங்க டைம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நினச்சி நீங்கள் கவலைப்பட வேணாம். இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா டாக்குமெண்ட்ஸ், இதெல்லாம் மட்டும் நீங்கள் கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இந்த PDF இருக்கு இல்லையா, இதை அப்படியே நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, ஃபர்ஸ்ட் இந்த டவுன்லோட் பண்ணி ஒரு பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, இல்லை ஃபோன்லேயே செக்லிஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுட்டு ஒன்ஸ் ஒரு டாக்குமெண்ட்டாக எடுக்க டிக் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் லாஸ்ட் மினிட்ல உட்காந்து ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய காலேஜ்னா திரும்ப வந்து நீங்கள் அலையிற மாதிரி ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி எல்லாத்தையுமே எடுத்து வச்சு இந்த மாதிரி டிக் பண்ணிக்கோங்க. அதனால தான் இதே ஃபார்மேட்லேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நமக்கு ப்ராஸ்பெக்டஸாக இருக்கட்டும், MCCயோட இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்லேயே இந்த டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். பட் அதில் ஒரு மாதிரி இருக்கும், ஆல் இந்தியா கவுன்சிலிங் ஒரு மாதிரி இருக்கும், ஸ்டேட் கவுன்சிலிங் ஒரு மாதிரி இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்னு குழப்பம்ன்றதுனால தான் இந்த மாதிரி 1 2 3 4னு எல்லாத்தையும் செக்லிஸ்ட்டாக ஆட் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நீட் கவுன்சிலிங் முடிஞ்சு அட்மிஷன் ஜாயின் பண்ண போகிற, காலேஜ் ஜாயின் பண்ண போகிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த செக்லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எந்த டாக்குமெண்ட்ஸையும் மிஸ் பண்ணாமல் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா ஸ்மூத்தாக அவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் முடிஞ்சிடும். அண்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த PDF-ஐ நம்மளோட டெலிகிராம் சேனல், அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல்லையும் நான் ஃபோட்டோவாக ஷேர் பண்ணிடுறேன். பிகாஸ் வாட்ஸ்அப் சேனலில் நம்மளால் PDF ஷேர் பண்ண முடியாது, ஒன்லி ஃபோட்டோ தான் ஷேர் பண்ண முடியும். ஸோ நான் ஃபோட்டோவாக நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணிடுறேன். ரெண்டுத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் ரெண்டுத்துக்குமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களோட கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணிடுறேன். So all the very best. See you all in our next video. Take care.